எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம 2 அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்நாக்ஸ் ஆகுது, டிஃபின்ஸ் இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் பாம்பே ஸ்டைல் மசாலா டோஸ்ட் அந்த ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னொன்று மோமோஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. அதில் நம்ம இன்றைக்கி சில்லி மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது ரெண்டுமே 2 அட்டகாசமான ரெசிபீஸ். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா டோஸ்ட்டுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வைக்கணும். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா ஆறின பிறகு தோலை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு சின்ன துண்டுகளாக நறுக்கி தனியாக வச்சுருங்க. அடுத்தது இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நறுக்கின உருளைக்கிழங்க கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 1 டீஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நசுக்கணும். நான் மேஷர் வச்சு நசுக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு நசுக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். இதுக்கு 2 ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்லைஸில் பட்டர் தடவணும். பட்டர் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும்போது எடுத்து தடவினா ஈஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் முன்னாடியே வெண்ணெயை வெளியில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்போ தடவினா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் உப்பு இல்லாத பட்டர் தான் தடவுறேன். இந்த மாதிரி 2 ஸ்லைஸ்லேயும் பட்டர் எடுத்து நல்லா சமானமாக தடவி வச்சுக்கோங்க. அடுத்தது 2 பிரெட் ஸ்லைஸ்லேயும் புதினா கொத்தமல்லி சட்னி நல்ல சமானமாக தடவணும். சட்னியை ப்ரெட்டில் தடவின பிறகு இதில் ஒரு ஸ்லைஸில் 2 டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது மேலே பொடியாக நறுக்கின குடமிளகாவும் நான் போட்டிருக்கேன். அடுத்தது இது மேலே வெங்காயமும் தக்காளியும் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் சாட் மசாலா தூவி அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறேன். சாண்ட்விச்சை மூடி அடுத்தது டோஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டு சாண்ட்விச் தவா மேலே வச்சு டோஸ்ட் பண்ணணும். மேலே இருக்கிற ஸ்லைஸ் மேலேயும் கொஞ்சம் பட்டர் தடவணும். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆன பிறகு மெதுவாக மறுபக்கம் திரும்பி ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக டோஸ்ட் ஆன பிறகு தவாலேருந்து சாண்ட்விச்சை எடுத்துட்டு 4 கட் பண்ணி அது மேலே நைலான் சேஃப் தூவி
நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். மசாலா டோஸ்ட் தயாராக இருக்குது. ரொம்ப அருமையான ஸ்நாக். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மோமோஸ் செய்ய முதல்ல மேல் மாவு செய்யணும். இதுக்கு அகல பாத்திரத்தில் 2 கப் மைதா, உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றணும். மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு 10 நிமிஷம் பிசைங்க. பாருங்க, மாவு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சைஸ் உருண்டைகளாக பிரித்து நல்லா ரோல் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்து மோமோஸ்க்கான ஃபில்லிங் செய்யலாம். இதுக்கு 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/4 கப் நறுக்கின கேரட், 1/4 கப் நறுக்கின பீன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1/4 கப் முட்டைகோஸ், 1/4 கப் குடமிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஃபில்லிங்க்கு காய்கறிகளை எவ்வளவு பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கணும். இப்போ ஃபில்லிங் ரெடி, எடுத்து வைங்க. மோமோஸ் செய்ய ஒரு உருண்டை மாவு எடுத்து தேய்ங்க. இதுக்கு நடுவில் செஞ்ச ஃபில்லிங்கை வச்சு ஓரத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. இதை நல்லா சீல் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்து மோமோஸ் வேக வைக்க குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. மோமோஸை பிளேட்டில் வச்சு குக்கரில் வைங்க. இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை இட்லி குக்கர் இல்லைன்னா ஸ்டீமரில் இதை செய்யலாம். இதை 10 நிமிஷம் வேக வைங்க. மோமோஸ் எப்போ வெந்துருச்சோ எடுத்து வைங்க. அடுத்து அகல பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மோமோஸை ஃப்ரை பண்ணுங்க. மோமோஸை திருப்பி போட்டு லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு போடுங்க. கூட ஒரு வெங்காயம், 1 குடமிளகாய் போடுங்க. இது ரெண்டும் பெரிய துண்டுகளை கட் பண்ணி போடணும். இது 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் ஃப்ரை பண்ண மோமோஸை போட்டு டாஸ் பண்ணுங்க. மோமோஸ் சாஸில் நல்லா கோட் ஆகணும். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி மோமோஸ் இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. ஸோ
2 சூப்பர்பான ரெசிபீஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமாக ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.